ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் சில நேரங்களில் இல்லை? Why there is no miracles in our lives sometimes என்பதை ஒரு யோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் நம்ம அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். We have been praying for the miracles, but we are not getting the miracles. அப்போ என்ன நடக்கும்? ஒரு ஸ்டேஜில் சோர்ந்து போயிடும். அது ஒன்றும் நடக்கலையே, ஐயோ. அப்போ அந்த சோர்வு என்ன நடக்கும்னா ஜெபத்தை நிறுத்திடும். பிசாசு நம்ம ஜெபத்தை நிறுத்த வச்சிருவான் சோர்வுனால. அப்போ நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒய் there is no miracle in my life? இந்த பர்டிகுலர் பீரியடில் எனக்கே அற்புதங்கள் இல்லை. அதாவது நல்லா கவனிங்க, அற்புதம் நடக்காததற்கு உங்களை பிளேம் பண்ணி கில்ட்டியாக நீங்கள் போயிடக்கூடாது. அதுவும் தப்பு. சில நேரங்களில் கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. அற்புதம் நடக்காத உனக்கு வாழ்க்கையில் அற்புதம் இல்லைன்னா நீ தான் காரணம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். பட் என் சைடில் இப்படி ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 இயர்ஸ். அவன் என்ன முயற்சி எடுத்தான், யாரை பார்த்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு பிகினிங்கில் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுத்துருந்துருப்பான். டாக்டர்ஸை போயிருந்திருப்பான். அந்த பெதஸ்தா குளத்தில் யாராவது அங்கே போய் பெதஸ்தா பக்கம் போய் குளத்தில் யாரா சோகம் கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்திருக்கான். ஹி மைட் ஹவ் டேக்கன் ஸ்டெப்ஸ், இல்லை நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் போகும்போது வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொண்டான். அதான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பு. ஹி அக்செப்டட் த லைஃப் ஆஸ் இட் வாஸ் கோயிங். ஓகே, தமிழர் பழமொழி சொல்லுவாங்களே, வெந்த கஞ்சியை குடித்து விதி வந்தால் சார். ஓகேங்க, இது கடவுள் நம்ம தலையில் எழுதிட்டாருங்க, இருக்கட்டுங்க, அப்படி போட்டோம், இதுவரை போதுன்னு பார்ப்போம். இந்த மைண்ட் செட்டப்புக்குள்ளே போயிட்டான். இந்த மைண்ட் செட்டப் ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. நான் வியாதி எனக்கு வரலாம், வியாதியே வராதுன்னு நான் சொல்லலை. பட் நான் வியாதியிலேயே நிலைத்திருப்பது தேவ சித்தம் அல்ல. எனக்கு கஷ்டம் வரலாம், கஷ்டமே வராது உனக்கு அப்படிங்கிற ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அது ப்ராஸ்பரிட்டி டாக்டர்னு நான் நம்பலை, நான் பேசலை. We may face sufferings and pain. நமக்கு பாடுகள் பிரச்சனை வரலாம், ஆனால் பாடுகளே தான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ வாழ்க்கையை எதிர்நீச்சல் போடணுமே ஒழிய அதன் போக்கிலேயே ஏற்று போகக்கூடாது. 2nd இயர், 3rd இயர், 4th இயர், 5th இயர்ஸ், 38 இயர்ஸ் அந்த பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்டென்சிவாக இவன் என்ன பண்ணா அப்படின்னு ஒன்றும் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும், ஒர்க் பிளேஸில் ப்ராப்ளம் இருக்கும், ஃபினான்ஸில் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும். எவ்வளோ தூரம் போகுது போட்டோம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ளே ஒரு நாள் போகக்கூடாது. அதை இன்டென்சிவாக ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணி ஏதாவது ஒரு தீர்வை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும். ஸோ இவன் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முதலாவது காரியம், வாழ்க்கையை அதன் போக்கிலேயே போக விட்டான். ஹி அக்செப்டட் த லைஃப் ஆஸ் இட் வாஸ் கோயிங். 2வது பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமே வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இது யாரோ டாக்டர் கேட்ட கேள்வி இல்லை. நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு ஷுகர் இருக்குது டாக்டர்னு சொல்கிறோம், அல்லது எனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறோம். டாக்டர் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு விரும்புறீங்களான்னு எந்த டாக்டர்ஸும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஏன் அவன்கிட்ட கேட்டார்? ஆண்டவருக்கு அவனுடைய மனநிலைமை தெரியும். God knows our attitude, internal thoughts. ஸோ மனநிலைமையை அறிந்த ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ உண்மையிலேயே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நிறைய பேர்ட்டு இந்த கேள்வி கேட்கலாம் ஆண்டவர், ஆனால் இவன்கிட்ட கேட்குறாரு. என்ன அர்த்தம்? அவன் சுகமாக வேணுங்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இல்லை. அதான் நம்ம 2வது கற்றுக்கொள்ள ஒரு காரியம். He didn't have the desire to be healed. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கற்பனை பண்ணி பார்க்குறேன், 38 வருஷம் ஆச்சு. அதாவது ஒரு 1st இயர் 2nd இயரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பான். அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லைஃப் அவனுக்கு பிடிச்சிருச்சு, பழகிட்டு. இப்போ அவன் எந்திரிச்சு போக வேண்டாம், உழைக்க வேண்டாம். நிறைய பிச்சைக்காரங்களை பாருங்கள், யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, 30ஸ்ல இருப்பாங்க, 40ஸ்ல இருப்பாங்க, ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பரிதாபம் சின்ன பிள்ளைய வச்சுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் நம்ம இறக்கத்தை சம்பாதிச்சு காசு கேட்பாங்க. ஏன் ஒரு வேலை பார்க்கக்கூடாது? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, பல இடங்களில் பல வீடுகளில் வேலை பார்த்து எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, பேர்லாம் நான் சொல்லலை. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. 2 பிள்ளைகளையும் உயர்ந்த பிஎஸ்சி நர்சிங், 2 பிள்ளைகளையும். காசு கொடுங்கன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை.
சர்ச்சிலேருந்து நாங்களே பார்த்து கொடுத்தாதான், அவங்க கேட்டது கிடையாது ஒரு நாளும். அப்போ அந்த தியாகம், அந்த உழைப்பு, பல இடங்களில் வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. என்ன ஐயா அப்படின்னு ஒருத்தர் நிற்பான், அவனுக்கு பார்த்தா அவன் நல்லா தான் இருப்பான். ஏன்னா அவன் அதில் செட்டில் ஆகிட்டான். ஏன்னா டெல்லியில் ஒரு சிக்னலில் மட்டும் ஒருத்தன் ஒரு நாளைக்கு 14,000 சம்பாதிக்கிறான். ஒரு சிக்னலில், மெயின் சிக்னலில் ஒரு நாளைக்கு அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் 10 நாள் வேலை பார்த்தா போதுங்க, 1,40,000 மீதி 20 days உட்காந்து சாப்பிடலாம். எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு ஐயா சொல்லுவார், எங்கள் ட்ரெஷர் ஐயா சொல்லுவார், பேங்க்கு போகும்போது நம்ம சர்ச்சு வாசலில் பிச்சை எடுக்கிற ஒருத்தர் அங்கே வாரம் பாஸ்டர் ஒவ்வொரு திங்கக்கிழமைங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவனுக்கு வந்து நம்ம சர்ச்சு பக்கத்தில் இருக்க சிஎஸ் சர்ச்சு, அந்த சர்ச், 4 சர்ச்சில் சண்டே கலெக்ஷன் பேங்க்கில் போடுறான். இப்போல்லாம் நம்ம ₹1 இப்போ யாரும் கொடுக்குறதில்ல, ₹10 ₹20 தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பேட்டு வாங்குறாங்க, இப்போ எவ்வளோ ஆயிரங்கள் சம்பாதிக்கிறான். இந்த மென்டாலிட்டிக்குள்ளே அவன் இன்றைக்கே போயிட்டான். அந்த 38 வருஷம் ஆள் உட்காந்துருக்கிறான். அம்மா அப்படின்னா ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்தான், அண்ணன் நடக்க முடியல அண்ணே படுத்துருக்கண்ணே, ஒருத்தர் காஃபி வாங்கி கொடுத்தான், அண்ணன் வடை கொடுங்கண்ணே. இவன் கேட்டதெல்லாம் கிடச்சிது. ஸோ ஹீ ஸ்டார்டட் டு என்ஜாய் த லைஃப். ஓகே, அப்படியே படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா குளிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்திரிச்சு வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை. செல்ஃபோன் ஒன்று கையில் கொடுத்தா உட்காந்து ஒரு ஜியோ பேக் வாங்கி போட்டு உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பான், நோண்டிட்டு இருந்திருப்பான், சினிமா பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் லைஃப்பை வந்து சந்தோஷமாக போகிறான். ஆண்டவர் அதனால தான் அவனை பார்த்து கேட்டார். ஆண்டவர் சும்மாலும் கேட்க மாட்டார். அவர் வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் கனமுள்ள வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு? உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அநேக நேரங்களில் சில பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னு விரும்ப மாட்டோம். அது ஒரு மென்டாலிட்டி. செல்ஃப் பிட்டின்னு ஒன்று இருக்குது, சுய பரிதாபம். எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, எனக்கு ஒய்ஃப் சரியில்லை, எனக்கு பிள்ளைகள் சரியில்லை, என்னை யாருக்கு பராமரிக்கலை, எனக்கு போதுமான பணம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என்னை வீட்டில் எங்கள் படிக்க வைக்கல, எங்கள் அண்ணன் அப்படி இப்படியே இந்த செல்ஃப் பிட்டிக்குள்ளேயே உழந்துட்டு இருக்க நம்ம உழண்டு கொண்டு இருப்பாங்களே ஒழிய they never desire to come out. வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கல. நீங்க வரணும்னு நினைக்கலன்னா கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இந்த பேசேஜ்ல ஆண்டவர் அவங்க சொல்றாரு, சுகமாகணும், விடுதலை பெறணும், கர்த்தருக்கு எதையாவது செய்யணும், இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி இன்டென்சிவா நம்ம விரும்பினாதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும், ஏதாவது செய்ய முடியும். சரி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்ட உடனே அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இஸ் ஆன்சர் ஷுட் ஹவ் பீன் எஸ் ஆர் நோ. ஆமா ஆண்டவரே, அதுக்கு தானே ஆண்டவரே நான் இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சு, இல்லை ஆண்டவரே எனக்கு சோகம்லாம் வேண்டாம், நீ போறோம், இப்படி ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். அவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இப்போ இவன் மூணாவது என்ன பண்றான்? மூணாவது ஏன் அற்புதம் இல்லை தெரியுமா? he started to blame people and situations. சூழ்நிலைகளையும் ஜனங்களையும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ ஆண்டவர் உன்ட்ட ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு, சுகமாகணும்னு விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லை ஆண்டவரே, என்னை யாருமே குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, அவனை தூக்கி போகிறாங்க, இவனெல்லாம் முந்தா நாள் வந்தவன், இவனை கொண்டு போய் விடுறாங்க, எனக்கு அப்படி யாருமே சொந்தக்காரங்க இல்லை ஆண்டவரே, யாருமே எனக்கு இல்லை, அப்படியே நானே ட்ரை பண்ணி ஆரம்பத்துலலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன், அப்படி போகிறதுக்கு முன்னாடி டக்குனு இன்னொருத்தர் இறங்கி, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. ஸோ நல்ல கவனிங்க, உங்களுக்கு விடுதலை வேணும், அற்புதம் வேணும் அப்படின்னா நெவர் கம்ப்ளைன், நெவர் கிரிட்டிசைஸ், நெவர் பிளேம் எனிபடி. ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க? ஐயா, இந்த பிரச்சனைக்கு காரணமே இவர் தான். இது நம்ம ஊறி போன ஒன்று தானே, ஏன் லேட்டு, பஸ் லேட்டுமோ, இது நமக்கு டிஃபால்ட்டாக நமக்குள்ள வந்துச்சு. இந்த பிளேமிங் கேம் வந்து ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிச்சு. ஸ்திரீயானவள், கர்த்தர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள், அப்படிதான் ஆதாம் பிளேம் பண்றான். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. யாருமே அவங்க தப்ப ஒத்துக்கல. அந்த மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்குள்ளே என்ன செய்யுது, நமக்கு இருக்கு. பட் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? டோன்ட் பிளேம் த சிச்சுவேஷன். சூழ்நிலைகளை தாண்டி என்னால் கிரியை செய்ய முடியும். ஸோ உன்னை 100 பேர் உன்னை அழுத்தணும்னு நினைச்சாலும் நான் உன்னை உயர்த்த முடியும். இந்த வியாதி உன்னை கொன்றும் சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் சொன்னாலும் நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். இந்த வழக்கிலிருந்து உன்னால் விடுபடவே முடியாது என்று சொன்னாலும் என்னால் விடுவிக்க முடியும். ஆனா நீ சூழ்நிலைகளை மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்க கூடாது என்பதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில நேரத்தில் அற்புதம் நடக்கலை அப்படின்னா நீங்க சில பேர் வந்து இந்த ட்ராமாஸ்லேயே இருப்பாங்க. ஓல்ட் ட்ராமாஸ், பாஸ்ட் ட்ராமாஸ்ன்னு சொல்றோம், அதாவது சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், அதிலே இருப்பாங்க.
எனக்கு அப்படி நடந்தது, ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல, எங்களுக்கு மட்டும் அது கிடச்சிருந்தா, எங்களுக்கு மட்டும் இது நடந்திருந்தா. ஸோ அந்த இதே பேசாதீங்க. யூ cannot சேஞ்ச் த பாஸ்ட். நேற்று என்ன நடந்தது உங்களால் மாற்ற முடியாது. பட் யூ கேன் டிசைட் யுவர் ஃபியூச்சர். த ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. நாளைக்கு அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கலாம். இயேசுவே, என்ன தேடி நீர் வந்திருக்கு ஆண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு ஒன்றும் நடக்கல, பட் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி குதிச்சு எழுந்திருக்க வேண்டியவன் சூழ்நிலை குறை சொல்லி கொண்டு இருக்கிறான். டைம் எடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்னுடைய பங்கு என்ன? வாட் இஸ் மை ரோல், மை கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராப்ளம்? கண்டிப்பா ஒருத்தர் மட்டுமே பிரச்சனைக்கு காரணமா இருக்க முடியாது. பெர்சன்டேஜ் இருக்கலாம், 90-10 கூட இருக்கலாம். ஃபேமிலி இஷ்யூஸ் பார்க்குறோம். சில நேரத்தில் ஆக்ஷன் ரியாக்ஷனாக இருக்கும். ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் அதுக்கு இருந்திருக்கும். ஸோ பட் தேர் இஸ் அ பார்ட், அட்லீஸ்ட் 5% நமக்கு இருக்கும், 30% இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவங்க தப்பு, இந்த சூழ்நிலை, நான் மட்டும் இந்த பட்டணத்தில் இருந்தால், எனக்கு மட்டும் அது கிடைத்திருந்தால், நம்ம அந்த ஆஸ்பெக்ட்குள்ளே நம்ம போகாம, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு நன்மை வேணும், எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு விடுதலை வேணும் என்று நம்ம ஆண்டவரை இறுக பிடித்தால் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு செய்தி அவனுக்கு சொல்ல விரும்பினார். அவனுக்குள்ள ஒரு he had a traditional thought. என்ன தாட்டு? இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள போய் இறங்கினா தான் சுகம் கிடைக்கும். அவன் அழகா சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான். ஸோ 38 years அவனுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இந்த குளத்தில் இறங்கணும், சுகத்தை பெறணும். இந்த குளம் இல்லைன்னா எனக்கு சுகம் இல்லை. இதுதான் ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை குளத்தில் இறக்காமலே எனக்கு சுகம் கொடுக்க முடியும். தூதன் வந்து கலக்கி குளத்துல இறங்கி தான் உனக்கு சோகம்னு கிடையாது. என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதத்தின் வார்த்தைகள். ஒவ்வொரு நொடியும் என்னால் அற்புதம் செய்ய முடியும். தூதன் வந்து கலக்குகிற நேரத்தில் மட்டும் கிடையாது. So there are traditional mind setup in our lives which should be broken. ஒரு பாரம்பரியம் இருக்கும். சபை பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும், குடும்ப பாரம்பரியம்னு இருக்கும், உலக பாரம்பரியன்ற ஒன்று இருக்கும், ஊர் பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும், கலாச்சார பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும். இந்த பாரம்பரியத்தில் போய் எதுலையாவது சிக்கியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்க. பாரம்பரியத்தில் போய் எதாவது சிக்கியிருக்கீங்களா? சில பேர் ஜெப கோபுரத்துக்கு போனாதான் சுகம் கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு கோபுரம், யாரும் எந்த பர்டிகுலர் ஆட்களையும் சொல்லலை, பட் அங்கே போயிட்டு அங்கே சுகம் கிடைக்கும், கத்த சுகத்தை கொடுத்தாரு. அந்த மகிமையை மனுஷனுக்கு கொடுத்துட்டு இருப்பான், ஆண்டவர் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு அற்புதங்கள் செய்வதற்கு நீங்கள் கோபுரங்களுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, கிரவுண்ட் மீட்டிங் போகணும் அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு சுவிசேஷத்துக்கு எழுதி போகணும் அவசியம் கிடையாது. நீங்க முழங்கால் போட்டு உங்க வீட்டில் ஜெபம் பண்ணா, நீங்க போகிற சர்ச்சில் உங்க ஞாயிற்றுக்கிழமை போய் பாரப்பட்டு அல்லது இன்னொரு நாள் போய் பாரப்பட்டு ஜெபம் பண்ணினா அதே ஆண்டவர் அங்கேயும் சுகத்தை கொடுக்க உங்களால் முடியும். இயேசு எல்லா இடத்துலையும் இருக்கிறார், அவர் பொதுவானவர். ஸோ அந்த 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 மைண்ட் செட்டு வாங்க. இவர்கள் லெட்டர் எழுதி போட்டோம், அவர் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், இந்த திட்டத்தில் சேர்ந்தா அற்புதம், பிள்ளைகள் நல்லா இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்டை போட்டு வெளியே வாங்க. அதெல்லாம் ஏமாளித்தனங்கள், அல்லது நம்மளை ஏமாற்றுகிற காரியங்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆட்கள் வச்சிருக்க திட்டங்கள். ஏசு யாருமே காசு வாங்கிட்டு ஜோம் பண்ண சொல்லலை. ஸோ இந்த திட்டத்தில் சேருங்க, காசு கொடுங்க, உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறவன்னு சொல்கிறேன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் கள்ள தீர்க்கதரிசி. நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க, நான் பேரில் நான் சொல்லலை. ஸோ அப்படி போய் நீங்கள் சேர்ந்து அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஏமாந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏமாந்து போகாதீங்க. உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுடைய விடுதலை, உங்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் உட்காந்து முழங்கால் போட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கடைசியில் எழுந்து நடனாரு, அவன் முயற்சி பண்ண ஆரம்பித்தான். முயற்சி, அதான் கடைசி நான் சொல்ல விரும்புது. முயற்சி. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன முயற்சி பண்ணுவோம், மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜோமானவர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை பல நாட்களாய் பல ஆண்டுகளாக எங்களுக்கு அற்புதம் நடக்கலை என்று சோர்ந்து போய் இந்த வார்த்தையை யாராவது கேட்டிருந்தால், இன்றைக்கு உண்மை நம்புவதற்கு, எங்களை எல்லாம் ஆண்டவரே உண்மை நம்புவதற்கு நீர் கிருபை தாரும். பரத்திலிருந்து ஒரு தொடுதல் இயேசு நாமத்திலே அவர்களுக்கு உண்டாவதாக
என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையும் உடைய வார்த்தைகளையும் பிடித்துக் கொள்ளுகிற கிருபைகளை நீர் அவளுக்கு தருகிறார். எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடப்பதற்கு முயற்சி பண்ணின பொழுது நீர் சுகத்தை கொடுத்ததை போல நாங்கள் உடைய வார்த்தைகளை நம்பி முயற்சி எடுக்க கர்த்தர் கிருபை தாரும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.